ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு குடிகாரனுக்கும் கடன்காரனுக்கும் என்ன ஒத்துமைன்னு பார்க்கலாம், சரிங்களா? அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரே ஒத்துமை தான். நான் சொல்றது நல்லா கவனிங்க. குடிகாரன் ஃபர்ஸ்ட் மோந்து பார்ப்பான். என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு நினைப்பான். சரி கொஞ்சோன்னு குடிச்சு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா குடிச்சு பார்ப்பான். நல்லாத்தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் குடிச்சு பார்க்கலாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி குடிச்சு பார்ப்பான். இன்னும் கொஞ்சம் குடிச்சு பார்க்கலான்னு குடிச்சு பார்ப்பான். என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு இன்னமும் கொஞ்சம் குடிப்பான். அப்படி குடிச்சு 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 ஒரு பெரிய குடிகாரனா உருவாயிருவான். ஒரு கடன்காரனுக்கு என்ன வித்தியாசம்னா, எங்க வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்காரர் கடனே எடுக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். லோன் எடுக்கவே மாட்டார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். மற்றவங்களையும் எடுக்க சொல்ல மாட்டாரு. கரெக்டா நான் மாசமா இருக்கும்போது அப்போ மாசமா இருக்கும்போது எடுத்தவர் தான் ஒரு குழு லோன் எடுத்தாரு. 30,000 ரூபாய்க்கு எடுத்தாரு. அதுக்கப்புறம் நல்லா தானே கட்டுறோம், இன்னொரு லோன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லோன் எடுத்தாரு 50,000 ரூபாய்க்கு. அந்த லோன் 2 லோனு சேர்த்து நல்லா கட்டுறோம், இன்னொரு லோன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 போட்டாரு. 3 சேர்த்து நல்லா தானே கட்டுறோம், ஒரு ரீலோன் போடலான்னு சொல்லி அந்த 1,00,000 ரீலோன் போட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே எடுத்து 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 ஒரு பெரிய கடைக்காரனா 5,00,000 லோன் எடுத்து வச்சிருக்காரு மனுஷன். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்லயும் நடக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க இருந்துச்சுன்னா. இப்படிதான் ஒரு கடன்காரனும் குடிகாரனும் உருவாகுறாங்க. வேற ஒண்ணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சும்மா கருத்து சொன்னேன். என்னப்பா உண்மைதானே? அவன் கூட சொல்றான் உண்மைன்னு.